ஆன்மீக அன்புகளுக்கு எனது மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள். என்று பார்த்தீங்கன்னா விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சாயனத்தில் என்று பார்த்தீங்கன்னா 8/1/2026 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா காலை 10:30 11:30 வரை, மாலை 12:30 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்ட காலையில் 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலை 6:32. இன்றைய திதி இன்று காலை 11:23 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:06 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:31 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:06 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் பார்த்தீங்கன்னா இன்று காலை 11:23 வரை தைத்துளம், பின்பு இரம்பு 11:33 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்று ஜீவன் இன்று மாலை 5:06 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 5:06 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான், மீன ராசியில் ராகு பகவான் சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஆர்வமாக எதையும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நாளாக அமைது. அந்த ஆர்வம் தான் உங்களுடைய தொழிலில் இந்த மேக்ஸிமம் இந்த பிஸ்னஸில் பார்த்தா நல்லா ஒரு உற்சாகம் செய்யணும். அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். இந்த காலகட்டம் உங்களுடைய கச்சா பொருள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இறக்குமதி பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி உங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை தேவைக்கேட்ட உற்பத்தி செய்யுங்க. ஓகேங்களா? புது ஆர்டர் கிடைக்கலாம், புது பிரான்ச்சஸ் இருக்கலாம், வாய்ப்பாக அதெல்லாம் உற்சாகம் உங்களுடைய பணியை நீங்கள் கவனிக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. ரிஷபராசி போனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களும் போட்டி, கல்வி கற்கக்கூடிய மாணவர் கொஞ்சம் சக மாணவர்களோட கொஞ்சம் போட்டி போட்டு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மார்க் எடுத்து தேர்வு நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் வரலாம். அதேமாதிரி இந்த போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய சக போட்டியாளர்களோட கொஞ்சம் போட்டி போட்டு படிங்க. பொறாமல் வேணாம், போட்டு படித்தாலே ரிஷபத்துக்கு நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு, நல்ல ஒரு எக்ஸாமில் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான வேலைக்கான இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. படிப்பில் போட்டு படிங்க. மிதுராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருந்தாலும் நிறைய விஷயம் செஞ்சு முடிச்சா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போன்னு கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மனது கொஞ்சம் ஓய்வு தேவைப்படக்கூடிய, ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் இருங்க. சில விஷயங்களை யோசிக்கின்ற போது உங்களுக்கு 8ல் சனி பகவான் இருக்காரு. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தோல்வியோ விரயங்களை சந்திச்சுக்கலாம். அதனால் இந்த மனதுக்கு உள்ள கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய தொடர் வேலையை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு. சிம்மராசினி பார்த்தா உங்களுக்கு இன்று எந்த வேலையை எடுத்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய நாள். சும்மா ஒரு எடுத்து போனாலும் ஒரு 100 ரூபா 50 ரூபா கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையுது. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்றைக்கி ஆதாயம் இல்லை, அந்த வேலையை நீங்கள் செய்யவும் மாட்டீங்க. சிறப்பானவங்களுக்கு. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸும் கூட கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய, விசாரிக்கக்கூடிய
பணி சார்ந்த விஷயத்தில் பேசக்கூடிய நிறைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நட்பு வட்டம் படிக்கிற காலகட்டத்தில் நட்பு அதை நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக கூட பேசி பார்த்துக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை சுற்றுவட்டங்கள் எல்லாமே நட்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. துலாம் சனி பார்த்தா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணால் சில இழப்புகளை சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நாள். இந்த தொழில் சார்ந்த உள்ளவங்க பங்கு சார்ந்த உள்ளவங்களாம் கொஞ்சம் இழப்பையும் சரிவினையும் கொஞ்சம் சந்திக்க போகிறீங்க. கொஞ்சம் முதலீடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடு கொஞ்சம் படிப்படியாக செய்யுங்க. இந்த ஷேர் ஹோல்டர்லாம் கொஞ்சம் ஏதாவது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் கொஞ்சம் காப்பர் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர்லாம் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தை நிறுவனத்தை பார்த்து கொஞ்சம் விட்டு பணமாக்குவதை கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இழப்பை சந்திக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிகராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவு இருக்க போகுது. விருச்சிகத்துக்கு செவ்வாயோட வீடு இருந்தாலும் கொஞ்சம் தேவையான சில விஷயங்கள் தைரியம் சில விஷயத்துக்கு மருத்துவ செலவுக்கு ஆப்ரேஷன் செலவு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கையிருப்பு இருக்குங்க. கையிருப்பு கொஞ்சம் செலவாக தான் கொஞ்சம் அது தேவைப்படுற செலவாக தான் கண்டிப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க. தனுசு ராசியை பார்த்துச்சிங்கன்னா சில விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்கார், சுக்கரன் இருக்கார். சில விஷயங்கள் நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். செலவு பண்ண அப்புறம் ஏன்னா அது செலவு பண்ணணும் நல்லா தேவை செலவு பண்ண கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால செலவில் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. கொஞ்சம் கல்விக்கான செலவு இருக்கலாம், மன மகிழ்ச்சிக்கான சந்தோஷத்துக்கான ஆடம்பர செலவு இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும்போது அந்த செலவுகளை பற்றி கவலைப்படாமல் இருங்கள். அந்த செலவுகள் ஆகக்கூடிய காலகட்டம் தான். அதனால் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா. மகர ராசின்னு பார்த்தோம் வச்சுங்களேன், ஒரு செயலும் நம்ம சிறப்பாக இருக்கிறோம், நம்ம செஞ்சுட்டோம், நம்ம சாட்சி நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான். அதே அந்த பெருமை ஒரு மத்தியில் உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் ஒரு தலை நிமிடம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போது. உங்களுக்கு கும்பராசினி பார்த்தா எல்லா எதிர்ப்பும் உடைக்கக்கூடிய நாள். ராகுசனி இருக்காங்களா எந்த எதிர்ப்பு வந்தாலும் எல்லா எதிர்ப்புகளும் உடச்சி தூள் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக எதிர்ப்புகளை மீறி முன்னேறுகிற நாளாக அமைது உங்களுக்கு கும்பத்துக்கு. மீனராசின்னு பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவும் என்ன எதுன்னு கொஞ்சம் பயந்து பேசுங்க, பயந்து செய்யக்கூடிய நாளாக தான் அமையுது உங்களுக்கு. அந்த இருந்தாலும் ஒரு சுப நாளாகவே அமையுது. அனைத்து ராசி நண்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக எடுக்கின்ற முயற்சிகளாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைது காண வேண்டிய மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.